இப்பொழுது புரிந்திருக்கணுமே, மக்களுக்கு புரியணும்ல. ஒன்று கூடிட்டாங்கப்பா. தாயே சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. உலகத்தில் எத்தனை கடவுள் இருந்தாலும் நமக்கெல்லாம் தெய்வம் எது? நமக்கெல்லாம் தெய்வம் எது? எது தெரியாது? நீ சொன்ன தெரியும். உனக்கு தெய்வம் எது? எனக்கு தெய்வம் வாட்டர் கிளாஸ். உயிர் ஜீவனங்களுக்கு அனைத்துக்குமே மாதா பிதாதான். மாதா பிதா, தாய் தந்தை. அங்கிளுக்கு கோவம் வந்துருச்சு. கோடி கணக்கிலே செலவுகள் செய்து இப்படி கோபுரம் கட்டினாலும் அது தெய்வம் ஆகாது. அங்க தெய்வம் இருக்குதுன்னு இங்க மனிதரை நினைச்சுங்களா தான் நம்ம அங்க போவோங்க. ஆமா ஆமா. இங்க மனிதரை நினைக்கிறேன்னா அங்க போக முடியாது. ஒரே அடி கூட வைக்க முடியாது, ஒரு எட்டு கூட வைக்க முடியாது. ஆனா தாய் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 2 மக்கமார்களை பெற்றால் சில காலங்கள் வெளியில் சென்று வீடு வந்தால் தாயானவள் எதை பார்ப்பா? எதை பாப்பா? தன் மகனோட வைத்து பார்ப்பா. எங்கம்மா அப்படி இல்லை. கட்டிய மனைவி என்ன செய்வா? என்ன செய்வா? பாய்கிட்ட பாப்பா. இது கரெக்ட். அதை போல் நம்ம உடல் உருவே ஒரு ஆலயம், நம்ம வாயே ஒரு கோபுரம். கோபுரம் எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் தாய் தான் நமக்கு முதல் தெய்வம். தாய் தான் முதல் தெய்வம். இரண்டாவது குரு. குரு என்பது யாரு? நம்ம உயிரை பிண்டபிடித்தாரு அந்த பிரம்மா. பிரம்மா அவர்தான் தெய்வம். தெய்வம். மூன்றாவது தான் நம்ம தெய்வம். தெய்வம். எத்தனாவது இடம்? மூன்றாவது தான் தெய்வம். அப்பேற்பட்ட என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் 10 மாதம் 300 நாள் 7200 மணி நேரம் 7200 மணி நேரம் 4,32,000 நிமிஷம் 4,33,000 ரூபாய் லோன் கட்டணும். 4,32,000 நிமிஷம் 4,32,000 நிமிஷம் 18,000 திசை விட நாடிகள் 18,000 திருவிழாக்கள் இந்த அங்கத்திலே சுமர்ந்து 10 மாதம் முடிந்த பிறகு 10 மாதம் புனிதமான பொன் பூமிக்கு போய் வரா மகனே என்று என்னை அனுப்பி வைத்த நடர்விட்டு சுடர்களுக்கு நான் குடியிருந்த கோயில் அது எம்ஜிஆர் படம். என் அன்னை ஒரு ஆலயம் அது சிவாஜி படம். குடியிருந்த கோயில் என்பது என்ன? 10 மாதம் சுமந்து கொண்டிருந்தால் ஒரு பெண் ஒரு குழந்தை பெற்று எடுப்பது கஷ்டம் யாருக்கு? பெண்ணுக்கு தான் தெரியும். 10 மாதம் சுமந்து கொண்டிருந்தாலே அதுதான் நம்ம குடியிருந்த கோயில். அன்னை ஒரு ஆலயம் என்ன? அன்னை ஒரு ஆலயம். வெயில் என்று பாராமல், இரவு என்று பாராமல், அடிக்கடி காற்று என்று பாராமல், மழை என்று பாராமல் இந்த அங்கத்திலே சுமர்ந்து கொண்டு பெற்ற மகனே என்று தாளாட்டி சீராட்டி தினதோறும் சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இந்த அங்கத்திலே நம்மளை பெற்று வைத்தாலே அதுதான் அன்னை ஒரு ஆலயம். உங்க அன்னை
பால் பீச போகணும்னு உட்காந்துக்கிட்டு இருக்குது. என் தாய் ஞானச்சந்திரா. ஞானச்சந்திரா. தந்தையார் தந்தையார் மிருகன்ற மாமுனி. மிருகண்ட மாமணிக்கும் ஞானச்சந்திராவுக்கும் நான் பிறந்து. நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்து வரீங்க நண்பா? நான் இருக்கக்கூடிய இருப்படும் அழகான புனிதமான நன்னகரம். நன்னகரம். அது என் நகரம். என் நகரம் சொல்கிறேன். சொல்.
மகாராஜா ஆடிக்கிறார். அங்க என்ன உனக்கு வேப்ப? வா வா. ஏய் வா. அடிக்குமா? ஏன் அடிக்குமா? கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்களான்ற சொல்ற மாதிரி சொல்லணும். மகாராஜா இப்படி ஆடுறாரு, நீங்க அங்கிருந்து அடிக்க வரிய, நான் சொல்ற மாதிரி கரெக்டா சொல்லணும். நான் சொல்றது கரெக்டா சொல்லணும். சொல்லு. எங்க தாத்தா துணி சிகப்பு துணி அப்படின்னு 3 டைம் நிக்காம வேகமா சொல்லு. தாத்தா செவப்பு துணியா? சொல்லு. எங்க தாத்தா துணி சிகப்பு துணி. தாத்தா துணி செவப்பு துணி. செவப்பு இல்லமா, சிகப்பு துணி. அதே தான் சொல்றேன். எழுத்திலக்கணம் வரும். எழுத்திலக்கணம். எங்க தாத்தா துணி சிகப்பு துணி. செவப்பு துணி. சொல்லு. ஏய் அடுத்து ஆறாவே. லட்சுமி மேடம். யா. இங்க சொல்லு. ஏய் நாய்க்கு நீ செத்து போயிடலாம். ஞான சௌந்தராளுக்கும் மிருகேந்திர மாமுனிக்கும் நான் பிறந்து நான் இருக்கக்கூடிய இருப்பிடம் எங்கு? உச்சத தேசம். உச்சத தேசம். ஓ உச்சத தேசம். என்ன தேசம்? உச்சத தேசம். இவ்வளவு நேரம் உள்ளூர்ல இப்படி ஆடி பாடிக்க அப்படி வேறு வர ஆறல என்ன மட்டும் பேர் சொன்னல. உன் தேச என்ன தேசம்னு சொல்லி இப்படி சொல்லு. உனக்கு தெரிஞ்சதானே சொல்லுவேன். வாழ்ந்திருந்தாலும் என்னை தவமா தவம் கிடந்து வரமா வரமம் கிடந்து ஆடா மகனே வருங்கால இளவரசா என்று இந்த அங்கத்திலே சுமந்தெடுத்து என்னை பெற்ற நாள் முதலாக என் தாய் தந்தைகள் 5 வயது ஓடனே எனக்கு பள்ளிக்கு அழைத்து விட்டார்கள். வயசு 5 உங்க பையனுக்கு 6 வயசுனாங்க. நான் பள்ளி பாதங்கள் ஓதி முடித்து விட்டேன். இப்பொழுது எங்க செல்ல வேண்டும்? எங்கள் தாயாரை பார்க்க வேண்டும். தாடி பொல்லிய ஊத்திட்டாங்களா? தாயாரை காண வேண்டும். அம்மா சரின தாயே.
என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகளே, உங்கள் திருவடி பாதத்திற்கு உன் மகன் மார்கண்ட பாலன் மல்லிகை முள்ளிகை வாசி கோந்து மந்தாரம் என்ற சொல்லக்கூடிய இவை மலர்களை கோவிந்து உங்கள் திருவடி பாதத்திற்கு நான் அநேக கோரி வந்தனம் செய்தேன் தாயி. மொத்தம் கொடுத்தா வாய்க்குள்ள எடுத்து திறந்து வை மகனே. ஏமா அம்மா இந்த குருவார் முத்தம் கூட அப்பா ஓபனா அப்படி பாத்து நைட்ல படித்ததால நீ என்று சுக வாழ்வை. அம்மா எவ்வளவு பாசம் வச்சு மகனே, கடுமையா? அம்மா எவ்வளவு அம்மா அவளை கெச்சிக்கிட்டும் அம்மாளுக்கு வயசாகி போச்சப்ப பூச்சி போயிடுச்சு. அம்மா என்ன வார்த்தை? நீ தாய் தந்தையுடைய பாதம் படித்ததால வாழ்ந்திருப்பாய் வாழ்ந்திருப்பாய் இந்த வையகமே என்றும் போற்றியே வாழ்ந்திருப்பாய் என்று சொல்வதற்கு மனம்தான் இருக்கிறது. நம்ம எப்படி சுவாமி நம்ம சொல்வதனால அந்த மகனே வாழ்ந்திருப்பாய் வாழ்ந்திருப்பாய் என்று உரைக்கும் தருவாயில் என் தாய் தந்தைகள் என்னை பெற்று சிறு சிறுபுடனே வளர்த்து தருவாயில் இந்த முகமாக பெற்ற தருணத்தில் எவ்வளவு சிரித்த முகத்தோடு இருந்தது. இன்ற தினங்கள் எப்படி இருக்கின்றது அம்மா?
ஒரு மகனை பெற்றெடுப்பது தந்தையா கஷ்டம் இல்லவா? தாயினோட ஆசை இல்லவா? ஒரு மகனை பெற்றெடுத்து சிறு சிறுக்குடனை வளர்த்தி செந்தாமரை போல் இருந்த திருமுகங்கள் உங்களுக்கு வாடாத திருமுகம் வாடி இருப்பது என்ன? குலையாத உங்க முகம் குலைந்திருப்பது என்ன? என்ன தாய் தந்தைகளே, அப்பா அப்பா அந்த கோலத்தவரோ அப்பா அந்த பரமனார் கொடுத்த வர உனக்கு பாதி ஆயுள் முடியுதாடா? அந்த ஈசனார் கொடுத்த வர உனக்கு இன்னியோட முடியுதாடா என் கண்ணே? அப்பா 60க்கு 60 ஆயி குறுக்கு 20 ஆயி கூடு போங்குது காடு வாங்குறது காலத்துல பிள்ளை இல்லாத பாவி பெரும்பாவி ஆகிவிட்டோம் என்று சிவனை கோரித்து கடவுளை தவம் புரிந்தோம். அந்த சிவனை கண்டதே மதிமயங்கி சிவனார் கேட்டார், உனக்கு அறுப்புத்திறன் வேண்டுமா குருப்புத்திறன் வேண்டுமா? அறுப்புத்திறன் என்றார் கூடு கூடு செவுடி மொண்டி முறவாணி இப்படி சொல்லப்பட்ட 100 வயதில் ஒரு ஆண் குழந்தை. இல்லை என்றால் குருபுத்தன் என்றால் உனக்கு அதாவது வயது 14 வாலிபன் 90 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைஞானம் கற்றுணர்ந்த ஒரு பிள்ளை வேண்டுமா என்று கேட்டார். கரெக்டா அப்பாவதே சாமி. அந்த சிவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் பிள்ளை பெற்றால் போதும் என்ற அப்பா அந்த ஆசையில
நான் கேட்டேன் சுதாகரே வயசாகி போச்சு. மூணு மூணு செவிடு மண்டு பரவானி பிறந்து விட்டார் அது எப்படி வளர்த்த முடியும் நல்ல குழந்தை அன்றே பிறந்து அன்றே இருந்தாலும் எனக்கு அழகான குழந்தை வேண்டும் என்று கேட்டு அந்த சிவனை பார்த்து பெருமையில கேட்டேன் இந்த 16 வயசு நிறைவேறி போகிறது இத்தனை நாள் எங்களுக்கு கஷ்டம் தெரியல இன்னைக்குதான் கஷ்டம் தெரியும் ஒரு பிள்ளையை பெற்று எவனுக்கு பலி கொடுக்க போறேன்னு நீ தாய்க்கு பிள்ளை இல்லையடா அந்த எவனுக்கு தாடி பிள்ளை அடையாடா கண்ணே அந்த யமனுடைய கொண்டு சென்று விடுவாங்க நாங்கள் இருந்து நீ இருந்தா எங்களுக்கு கோடி போடுவோம் கொல்லி ஒரு ரூபாய் போடுவாங்க ஆனா நீ இருந்து நாங்க எப்படி அப்பா அஞ்சும் சிறு வயதிலே நான் பள்ளியிலே தூங்கி நித்திரையாக தருவாயில் நான் கண்டேன் கனவு அது நிச்சயமாக பழிக்கிற போல் தெரிகிறது கவலைப்பட வேண்டாம் இருவர்களும் சிவனை கோரி எப்படி தவங்கள் இருந்து என்னை பெற்றெடுத்தார்களோ அதை போல் நான் சிவன் பூஜை முடித்து வருகிறேன் நான் சிவன் பூஜை முடித்து நான் சென்று வருகிறேன் அன்று கொடுத்த சிவன் இன்று ஏன் கொடுக்க மாட்டார் வா என்று அழைத்தாலும் சரியே இல்லை என்றாலும் சரியே நான் செத்தாலும் சிவனோட பாதத்தில் நான் மாண்டாலும் மகேஸ்வரன் பாதத்தில் நான் சென்று வருகிறேன் போய் வாடா மகனே என்று பதனத்தோடு எங்களுக்கு விடை தந்தால் போதும் மகனே போடுகோ போ என்ற சிவன் எப்படி என்ன வா என்று சொல்வான் என்னும் உயிர் இன்றோடு பிரியுதல்லவா அந்த சிவபெருமானை நோக்கி நான் கடூரமான தவம் இருந்து நான் மறுபடியும் உயிர் பெற்று நான் உயிரோட வருவேன் இது சத்தியம் சத்தியம் என்று சத்தியம் செய்கிறாயே மகனே நீ உயிரோட வந்தா அந்த தாய் தந்தைக்கு உன்ன மகிழ்ச்சி தப்பா கவலைப்பட வேண்டாம் தாய் சிவன் அருகடகத்தால் நான் பிறந்தவன் இல்லவா சிவன் பூஜை சென்று திருக்கடவுள் சென்று நான் 108 லிங்கத்தை செய்து அதல சிவலிங்கம் என்று உருவத்தை செய்து நான் சிவன் பூஜை முடித்து வருகிறேன் சிவ பூஜை செய்து உயிர் பெற்று வருகிறாயா அப்படி ஆகட்டப்பா அம்மா உங்கள் திருவடி பாதத்தை வரைந்து விட்டு சென்று வருகிறேன் கம்பெனி